நம்ம எப்பவும் பார்க்குற சிக்கனை சமையல் மாதிரி இன்றைக்கி வந்து சிக்கனை டிஃபன். ஆமாம், தோசை மாவு இட்லி மாவு கொஞ்சம் மிஞ்சி போயிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் கடல மாவு போட்டு ஒரு டக்குன்னு ஒரு ஊத்தப்பம் மாதிரி காரம் போட்டு. ஆமாம், என்னென்னா இந்த மாவு வந்து நேற்று அடித்தது மாவு இப்போ காணாது. இட்லி வைத்தாலும் தோசை வைத்தாலும் காணாது. ஸோ அதனால் ஊத்தப்பம் மாதிரி பண்ணிடலான்னு அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கடல மாவு, மிளகு 1 டீஸ்பூன் நல்லா அரைச்சது, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சிருக்கேன். இப்படி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக எப்பயுமே கொஞ்சம் மிச்சம் வச்சு இது பண்ணுவேன். இதை அது வந்து மாதிரி இதாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா முத்துன்னு இருக்கும். அதில் வந்து இதுவாக இருக்கும். அது இதுவாக இருக்கும்னா இதுவாக இருக்கும். அதாவது முருன்னு இருக்கும் வெளியில், உள்ளே வந்து நல்லா இதுவாக இருக்கும். திருப்பி இதுவாக இருக்குங்களா? சாஃப்டாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து இது பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஊத்தப்பம் பண்ணலாம். இப்போ வந்து மாவுலாம் இல்லை, ஆனால் இதேமாதிரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு, மைதா மாவு, கடல மாவு போட்டுக்கலாம். இது இல்லைன்னு வச்சுங்க, சப்போஸ் இந்த மாதிரி மாவுலாம் இட்லி மாவு, தோசை மாவுலாம் இல்லை அப்படின்னா அரிசி மாவும் மைதா மாவு, கடல மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் வைக்கணும். அப்படி முடிய டைம் இல்லை அப்படின்னா தயிர் விட்டுக்கலாம். இந்த ஜலம் விட்டுருக்க இல்லையா, அதுக்கு பதில் தயிர் விட்டுடலாம். புளிக்க டைம் இல்லை அப்படின்னா. ஆமாம், இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அது இந்த ஊத்தப்பம் என்ன கலந்துக்கிறேன். ஓகே, இது அடை மாதிரியும் தட்டலாம். அடை மாதிரி தட்ட முடியாது, ஏன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் இதுவாக இந்த ஊத்தப்பம் மாதிரி தான் பண்ண முடியும். அப்படியா? ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அதாவது அரிசி மாவு 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, கடல மாவு 1 கப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா அதோட கடல மாவு மட்டும் போட்டுட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு பெருங்காயம் நல்லா வாசனைக்கு, கருவேப்பிலை போட்டுட்டு பார்க்கணும். ஆனால் ஜென்ரலாக அந்த ஊத்தப்பம் அப்படிங்கிறதுலாம் அந்த இதில் தானே எலுமிச்சட்டியில் தானே வாப்பா? இல்லை, எலுமிச்சட்டி இல்லை அது. ஆமாம், அது வந்து நம்ம தவளை அடை பண்ணுறோம் இல்லையா, அது ஊத்தப்பம் வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் கனமாக விட்டுருவோம், அவ்வளோதான். அடைக்கும் ஊத்தப்பக்கம் என்ன டிஃப்ரென்ஸு? அடை வந்து பருப்புலாம் போட்டிருக்கோம், இதில் வந்து பருப்பு கிடையாது, வெறும் கடல மாவு, அரிசி மாவு. வெறும் ஊத்தப்பம் வந்து வெறும் நார்மல் இட்லி தோசை கரைக்கிற மாதிரி தான். அதான் டிஃப்ரென்ஸா? அதான் டிஃப்ரென்ஸ். திக்னஸ் பார்க்கும்போது ரெண்டு அடைக்கும் ஊத்தப்பக்கம் திக்னஸ் ஒரே திக்னஸ் தான் இருக்கும்ல. ஆமாம். ரொம்ப சில்லி கொஸ்டின் நான் கேட்டேன்னா டென்ஷன் ஆகிட்டே. ஸோ அது அந்த கல்லையும் போட்டுக்கலாம், இந்த கல்லையும் போட்டுக்கலாம். ஆமாம், அது பசங்களுக்காக சின்னதாக வச்சுருக்கேன் இல்லையா. ஓகே, இந்த இப்படி கனமாக விட்டுட்டு அப்படி விட்டுருவேன். அது பார்க்கறதுக்கு அவளுக்கு கொடுக்கறதுக்கு டக்குன்னு நேரத்துக்கு கரெக்டாக ஷேப் கரெக்டாக வரும் இல்லையா, அதுக்காக. இது ஊற்றுறது தானே, அது விடுறதா? விடுறது அப்படின்னா விட்டப்பம் தானே, ஊத்தப்பம்னா ஊற்றுறது. அப்படிதான் இருக்கா? தெரியல, கேட்குறேன் ஜெய்ஸ்ரீ. நீங்கள் புதுசாக என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஊத்தப்பம்னு சொன்னல, நான் ஊற்றுவேன்னு நினச்சேன். இப்போ விடுறது நல்லா விட்டப்பமா? இது சொல்லுங்க, சொல்ல வேண்டியதான். விட்டப்பம் தான் அது. விட்டப்பம். இது தொட்டுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறாங்க. ஓ சூப்பர். வேர்க்கடலை சட்னி அமக்கலமாக இருக்கும். இல்லை, நார்மல் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். இல்லை, நீ பண்ணுற வேர்க்கடலை சட்னி அமக்கலமாக இருக்கும். இல்லை, நிஜமா ஜெய்ஸ்ரீ, வேர்க்கடலை சட்னி நீ பண்ணுற வேர்க்கடலை சட்னிக்கு ஈடு நே கிடையாது. நிஜமாக சொல்லு. இந்த வேர்க்கடலையும் காரத்துக்கு மிளகாயை வறுத்துக்கிறேன், அவ்வளோதான். புளி கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சிடுறேன். சிம்பிள். நல்லா முறுமுறுன்னு வேணும்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம், ஒன்றும் ஆகாது. போடுறேன்னா அது இன்னும் துளி ஒன்று நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். விட்டுன்ட்டு காரப்பம். சரி, இதுலேயே ஸ்வீட்டும் பண்ணலாம். ஸ்வீட் பண்ணுறதில்ல, எப்பயுமே காரம் தான் பண்ணுறது. இது அப்படின்னா வெறும் அப்பன்னு சொல்லலாமே. நீ காரப்பன்னு சொன்னனால நான் வந்து இது வெள்ளப்பமும் இருக்குது போல இருக்குன்னு நினச்சேன். பண்ணலாம்ல? பண்ணலாம், வேணா கொஞ்சம் வெள்ளம் போட்டு பண்ணிதான். வெள்ளத்தை மாவில் போட்டு கரைச்சிட்டு ஈஸியாக எடுக்கிறது பார்த்தீங்களா? ஆமாம். நான் வந்து இது வெள்ள உப்பின்னு வருது பாருங்க. சாப்பிடும்போது ஒரு மாதிரி சாப்பிட்றவங்க நல்லாயிருக்கும். இது வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இன்றைக்கி. பசங்களுக்குலாம் நெய் தான் விடுவேன், நல்லாயிருக்கும். ஓ, எனக்கு 2 நெய் விட்டு கொடு.
கொஞ்சம் தேங்காய் புளி உப்பு வறுத்துண்ட வேர்க்கடலை மிளகா போட்டு அரைச்சிடுவேன் சட்னி அவ்வளோதான். ஓகே. சட்னி ரெடியா? சட்னி ரெடி. இது வந்து நான் சாப்பிட்டா எடுத்துட்டேன் ஆக்சுவலாக. நல்லா முறுமுறுன்னு வைக்கணும்னா சின்ன சிம்மில் வச்சுட்டு நல்லா முறுமுறுன்னு வச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆமாம். இது பார்த்தீங்களா, இன்னும் நல்லா கிறிஸ்பியாக பண்ணலாம். போகிறோம் அப்படின்ட்டு எடுத்து தந்து அப்படி ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ரெடி. சிம்பிளான டிஃபன். சிம்பிளான சிக்கனமான டிஃபன். ஆமாம். கொஞ்சம் மாவு கொஞ்சமாக இருக்க டயத்தில் இந்தமாதிரி கடலை மாவு போட்டுன்ட்டு பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் மிளகு பொடி போட்டு இல்லை காரப்பொடி போட்டு கடுகு தாளிச்சுட்டு கருப்பில் போட்டுட்டு அப்படி எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இட்லி மாவு தோசை மாவு மிச்சமாகிட்டா அது வந்து கொஞ்சமாக இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிற சமயத்தில் இந்த கடல மாவை போட்டு இந்த மாதிரி அப்பத்தை போட்டுடணும். காரப்பம். காரப்பம். சூப்பர் ஐடியா. ஓகே. தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ.